ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த யூகே வெதர் பார்த்தீங்கன்னா, மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. ஸோ வெயில் அடிக்கிற நேரத்தில நானும் என் சின்ன பையனும் கிளம்பி எங்கேயாவது போயிடுவோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிராசரிஸ் கொஞ்சம் இல்லாம இருந்தது. அதனால கிராசரிஸ் வாங்குறதுக்காக 2 பேரும் வெளியில போயிட்டோம். மோஸ்ட்லி கிராசரி ஷாப்பிங் ஹஸ்பண்ட் தான் போவாங்க. இந்த வாரம் வந்து சாட்டர்டே வந்து தம்பியோட ஸ்கூல்ல வந்து சம்மர் ஃபேர் போட்டிருந்தாங்க. அதனால எங்களால போ முடியல. இந்த பர்ட்டிகுலர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா, செம்ம அழகா இருக்குங்க. இத வந்து ஒரு பாட்டிமா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அப்படின்னா, நாங்க வந்து கிராசரிஸ் வாங்க ஷாப்ல பார்த்தீங்கன்னா, ஹெவி அப்ளையன்சஸ் இருக்காது. மத்த எல்லா பொருளுமே இருக்கும். ஸோ இந்த கடையில வந்து சம்மர் அப்படின்றதுனால வந்து பிளான் சேல் போட்டிருக்காங்க. பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியிலே வச்சிருப்பாங்க. அங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சம்மர் ஃபுல்லாவுமே இருக்கும். ஸோ சம்மர்ல வந்து என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ட்ஸ்லாம் நல்லா பூலாம் சூப்பரா பூக்குங்க இந்த மண்ணுக்கு. அதே வின்டர் வந்துருச்சுன்னா சுத்தமா பூக்கவே பூக்காது. எல்லாம் அப்படியே கருகி போன மாரி ஆயிடும். ஸோ இந்த டைம்ல வந்து பிளான்ட்ஸ் வாங்கி எல்லாருமே அழகா மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. இங்க உள்ள செடியெல்லாம் பர்ட்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க இல்லையா? அத அந்த பாட்டிமா எடுத்துட்டு போய் அங்க வந்து சும்மா ஃப்ரீயா வந்து நட்டு வச்சிருப்பாங்க. நம்ம இப்ப ஷாப்பிங்க்கு வந்தாச்சு, உள்ள வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா 3 ஃபார் 5 பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீசன்ல எது வந்து ரொம்ப நல்லா இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸை வந்து அவங்க 3 ஃபார் 5 பவுண்டுக்கு போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளார்ஸ் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது நானும் வாங்கி கொண்டு போய் வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கும். ஆனா அந்த சின்ன பையன்கிட்ட எதுவுமே இருக்கிறது இல்லைங்க. அதனால வாங்குற ஆசையே போயிடும். இன்னைக்கு ஆக்சுவலி சீரியஸா வந்து நான் ஒரு 2, 3 பொருள் தாங்க வாங்கணும்னு வந்தேன். ஆனா வந்த உடனே பார்த்தா லிஸ்ட் எனக்கே பெருசாயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஹஸ்பண்ட் இன்னொரு தடவை வரணும் அப்படின்றதுக்காக நானே எல்லாமே வாங்கிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு பொருள் வாங்க போயிட்டு 10 பொருள் வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி நீங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்களும் என்ன மாதிரி 10 பொருள் வாங்குறவங்களா இருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நம்ம தப்புலாம் இல்லைங்க. வீட்டில் இருக்க வரைக்கும் ஒன்றுமே ஞாபகத்துக்கு வராது. இந்த மாதிரி கடைக்கு போனால் தான் அது இல்லை இது இல்லைன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டுருவோம். மேரேஜ்க்கு அப்புறம் அது என்னமோ பழக்கமாகவே ஆயிடுச்சுங்க. ஒருவேளை ஹஸ்பண்ட் போனால் வாங்கிட்டு வர மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ காய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். எப்போ போனாலும் இந்த பையன் வந்து இந்த ஐட்டம்க்கு பார்க்காம வரவே மாட்டான். என்ன அப்படின்னா பேக்கிங் செக்ஷன் தான். பேக்கிங் ஐட்டம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பன் ஐட்டம்ஸ், பேஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த பொருள்லாம் வாங்கியே கொடுக்க மாட்டாரு. நான் தான் பசங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவேன். இதை சாப்பிட்டுட்டு சாப்பாடே சாப்பிட மாட்டேங்கிறானுங்க. அதனால இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். பையன் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்தான். அப்படியே வந்து இந்த மீட் ஐட்டம் எப்பொழுதுமே வந்து சிக்கன் வந்து பார்க்காம போக மாட்டேன். இந்த ஹோல் சிக்கன் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட இருக்கும். 5 பவுண்டு தான் போட்டிருக்காங்க. அதே வந்து இந்த சத பகுதி உள்ள சிக்கன் பார்த்தீங்கன்னா அதுவும் 5 பவுண்ட் அப்படிதான் இருக்கும். ஆனா மற்றவங்களாம் வந்து ரீசனபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் சிக்கன் வாங்கி சமைப்பாங்க. நம்மளால கட் பண்ண முடியாது. அதனால நான் வாங்க மாட்டேன். அடுத்தது முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேன்ட் ஐட்டம்ஸ் தாங்க. மோஸ்ட்லி எல்லா கிராசரி ஷாப்ஸ்லயுமே இருக்கும். இப்ப நம்ம ஊர்லயுமே கேன்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனா நான் இன்னும் பார்க்கல. ஆனா வந்து நான் இன்ன வரைக்கும் கேன்ட் ஐட்டம்ஸ் வாங்கி சமைச்சதே கிடையாதுங்க. ஆனா நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வாங்கி சமைங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப வந்து உங்களுக்கு டைம் சேவிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் உண்மையாலுமே இன்னும் வாங்கி சமைச்சது கிடையாது. நம்ம ப்ராப்பரா எப்படி குக் பண்ணணுமோ அப்படிதான் குக் பண்றது. அடுத்தது முட்டை. இந்த மாதிரி வந்து ஹோல் பேக்காக தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நிறைய உடஞ்சி போயிருக்கும். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரது முக்கால்வாசி டைம் உடஞ்சி தான் இருக்கும். கேட்டோன்னா இல்லை நான் எடுக்கும் போது தான் உடஞ்சிருச்சு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே வந்து கடையிலேயே வந்து ஒரு பொருள் டேமேஜாக இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி போய் ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார். நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பார். ஸோ டீ பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் வந்து சின்ன பையனுக்கு ஒத்துக்காதவங்களாம் க்ரீன் டீ தான் வாங்குறது. இந்த ஃப்ரோசன் ஐட்டம் வந்து தம்பி வந்து பெரியவன் வந்து ஃப்ரைஸ் கேட்டுகிட்டே இருந்தான் ரொம்ப நாளாக. எப்படி கடையில் வாங்கி கொடுத்தாலுமே ஃப்ரோசனில் தான் அவங்க பேக் பண்ணி குக் பண்ணி தராங்க. ஸோ அதனால் நானும் ஃப்ரோசன் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கிட்டேன். ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. வர வழியில் சொன்னேன் இல்லையா அந்த கார்டன் வந்து இந்த பாட்டிமா நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பர்டிகுலராக இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனா அந்த பாட்டிமா அந்த வேலையை ஃப்ரீயா தான் பண்றாங்க. யாரும் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணல. அவங்களா அவங்களுடைய மோட்டிவ்ல பண்ணிட்டு இருக்காங்க. கிராசரிஸ் பில்லிங் வந்து என்னால காட்ட முடியல. ஏன்னா சின்ன பையன் வந்து ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருப்பான். அதனால ட்ராலில உட்கார வச்சு தான் நான் பில்லிங்லாம் போட்டேன். நெக்ஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் கூட போகும்போது கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த ஸ்ட்ராலர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. எவ்வளோ நம்ம கிராசரிஸ் வாங்கினாலும் கீழே கொஞ்சம் வச்சுக்கலாம். அப்புறம் பேக்ல கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுவேன். எப்படியுமே நானேவே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடுவேன். இன்னைக்கு வெதர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா வெயில் என்னால சுத்தமா தாங்க முடியல. நான் முன்னாடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். அதிகமாக கோல்டு கிளைமேட்டாக இருக்கிறதுனால இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி உடம்பு செட் ஆகிடுச்சு. வேற ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு வந்தோடனே வீடு செம மெஸ்ஸியாக இருந்துச்சுங்க. பார்க்கவே தலை சுற்றிடுச்சு. வீடு எவ்வளோதான் நீட்டாக வச்சிருந்தாலும் சின்ன பையனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அப்படியே தலைகீழ மாத்திடுறான் வீட்டை வந்து. அதுக்கு மேலே இந்த பக்கம் வந்தால் கிச்சன் கிச்சன் பார்க்க சகிக்கவே இல்லை. பையனோட ஸ்கூலில் வந்து சம்மர் ஃபேர் போட்டிருந்தாங்க. அதில் நாங்கள் வந்து பக்கோடா ஸ்டால் போட்டிருந்தோம். சிக்கன் பக்கோடா, ஆனியன் பக்கோடா. சேல் நல்லா போச்சு, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தா கிச்சன் வந்து செம்ம மெஸ்ஸியாக இருந்துச்சு. இல்லை அப்படி அப்படியே போட்டு போயிட்டேன். அதனால வந்து கிச்சன் க்ளீன் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சதுனால துணி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேட்ச் வந்து காய வச்சிருந்தேன்.
எங்க அபார்ட்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, நான் தான் துணி அதிகமா காய வைப்பேன். ஏன்னா எங்க வீட்ல தான் 4 பேர் இருக்கோம். மத்தவங்கலாம் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க. அப்படியே பையன் ஸ்கூல்லேருந்து வரதுக்காக ஸ்நாக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து நேத்தி வச்ச பிரியாணியே போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சாப்பிட்டாங்க. எனக்கு என் சின்ன பையனுக்கு, பெரிய பையனுக்குலாம் கஞ்சி வச்சிருந்தேன். ஸோ இப்போ நம்ம கிளீனிங் வேலைய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஸ்டவ் தான். இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க நார்மலா வீட்ல இருந்தாலுமே இந்த ஸ்டவ் வச்சுக்கலாம். இது வந்து கேனிஸ்டர் கேஸ் போட்டு தான் ஸ்டவ் இது வந்து. இது வந்து நான் பக்கோடா ஸ்டாலுக்காக எடுத்துட்டு போயிருந்தேன். நான் என் பையனோட ஸ்கூல்ல வந்து ஒரு 5 இயர்ஸா ஸ்டால் போட்டுட்ருக்கேன். லைக் பிரியாணி, பக்கோடா அந்த மாரி போட்டுட்ருக்கிறதுனால எனக்கு சொந்தமா ஒரு ஸ்டவ் நான் வாங்கி வச்சிருக்கேன். இது வந்து ஃப்ரெண்டோட ஸ்டவ். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க குடுத்து. இந்த ஸ்டவ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து அங்கங்க போனா சின்ன சின்ன கல்லெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிடுவோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போய். அந்த மாரி இந்த ஸ்டவ் நம்ம இங்க வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஸ்டவ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இன்னும் நாங்க வெளில எடுத்துட்டு போய் சமைக்கல. இந்த மாரி ஸ்டால் போடுறது தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே வந்து எனக்கு காத்து அடிச்சு ரொம்ப வந்து ட்ரபிள் பண்ணிடுது. ஸோ இது ஃப்ரெண்டோட ஸ்டவ்ன்றதுனால அவங்க க்ளீன் பண்ணி குடுக்கணும். ஸோ நல்லா தொடச்சு நல்லா க்ளீனா எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் போய் குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் என்னோட ஸ்டவ்வு. என்னோட ஸ்டவ் வாங்கி வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. அப்படியே புதுசா தான் வச்சுட்ருக்கேன். ஸ்டால் அப்போ மட்டும் எடுத்துட்டு போய் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இந்த மாரி பொருள்லாம் போடும்போது ஏதாவது ஆஃபர் போடுறாங்களான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஆஃபர் போடுறப்ப ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா ஹஸ்பண்ட் உடனே வாங்கி குடுத்துருவாங்க. இந்த கேனிஸ்டர் தான் வந்து இந்த ஸ்டவ்வுக்கு யூஸ் பண்றது. நம்ம ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து கிச்சன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாலுக்கு எடுத்துட்டு போன பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு, அப்புறம் கிராசரிஸ் வாங்கின எல்லா பொருளையும் வந்து எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீட்ல எனக்கு மெயினான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கபோர்டு தான். பழைய வீட்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கபோர்டா இருக்கும். கிச்சன் ஃபுல்லா கபோர்டா இருக்கும். இந்த வீட்ல வந்து கீழ மட்டும் தான் கபோர்டு. அதுவும் ஓப்பன் கபோர்டா இருக்கும். எல்லாத்தையுமே பாக்ஸ் போட்டு டைட்டா கண்டெய்னர்ல மூடி வைக்கிற மாரி தான் இருக்கும். அப்புறம் பக்கோடாக்கு போடுறதுக்காக யூஸ் பண்ண கடாயெல்லாம் கழுவி வச்சாச்சு. அப்புறம் ஸ்டவ். இந்த வீட்டுக்கு வந்தோனே ஹாப்பியான ஒரே விஷயம் ஸ்டவ்வு. ஆனா அதே வந்து எனக்கு ரொம்ப கவலையாவும் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு இது வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் கிடையாது. அதனால ரூம் ஃபுல்லா ஒரே எண்ணெய் கறையா இருக்கும். போறப்ப தான் கிளீன் பண்ணி கொடுக்கணும். அப்படியே பெரிய பையனும் ஸ்கூல் விட்டு வந்துட்டானா, சின்ன பையன்கிட்ட ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா. நானும் முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஆனா இன்னொரு 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அள்ளி கீழே போட்டுருவான். கிச்சனை வந்து ஓரளவு கிளீன் பண்ணிட்டேன். பாத்திரத்தெல்லாம் அப்படியே மேலேயே கவுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து வைக்கணும். சின்ன பையனுக்காக மோஸ்ட்லி எல்லா பொருளுமே மேலே தான் வச்சிருப்பேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து வந்து குப்பை தொட்டில போடுறது, இல்லை வெளில கொண்டு போய் போடுறது, இல்லை எங்கேயாவது சோஃபா கீழ போடுற மாதிரி போட்டு வச்சிடுறான். அதனால வந்து எல்லாமே மேலே தான் வச்சிருக்கேன் அவனுக்கு எட்டாவது வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிட்டேங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிட்டேனான்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் வந்து முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பெருசெல்லாம் கிடையாது. ஒரு ஆள் தான் போய் உள்ள நிற்க முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இது வந்து இந்தியாவிலேருந்து எடுத்திருந்த பொருள், அம்மா கொடுத்த பொருள், அதெல்லாம் வந்து நிறைய அந்த வருஷ கணக்கில் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி நிறைய பொருள் இதில் வச்சிருக்கேன். அப்படியே இந்த வேலைலாம் முடிக்கவே மணி 7 மணி ஆயிடுச்சு. அப்படியே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு தொக்கு தான் வச்சிருந்தேன். அது அப்படியே முடிச்சோடனே வந்து வெளியில துணி காய வச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ எடுக்க போறேன். மணி பார்த்தீங்கன்னா 8:30. 8:30க்கே எவ்வளோ வெளிச்சமா இருக்கு பாருங்க. ஸோ இப்போ சம்மர்ன்றதுனால நைட்டு 10 மணி ஆகும் சன் செட் ஆகிறதுக்கு. காலையில் 4 மணிக்கெலாம் விடிஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்போர்ட் மை வீடியோ. இன்னும் வீடியோஸ் போடணும் அப்படின்னா என்ன வீடியோ போடலான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.